வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது தேர்தல் காலம். தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. தமிழகத்தின் பிரதான கட்சிகள் கூட்டணி வெர்சஸ் தனி அணி என தன்னுடைய அரசியல் தேர்தல் பயணத்தை தொடங்கிவிட்டார்கள். அரசியல் தொடர்பான பேச்சுக்களும் அடிபட தொடங்கின்றன. சில கட்சிகள் தங்களுடைய கொள்கையை முன்வைத்து கூட்டணி சேர்கிறார்கள். சிலர் தேர்தலில் தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை முன்வைத்து கூட்டணி சேர்ந்த காட்சிகளும் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வந்தோம். அந்த வகையில் இன்றைய நம்முடைய அரங்கில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கிறார். புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். அதிமுக பாஜகவோட நீங்கள் நீண்ட நாட்களாகவே ஒரு நட்புறவோடு இருந்தீங்க. குறிப்பாக பாஜகவின் பல திட்டங்களை ஆதரித்து பேசுனீங்க. நீங்கள் பல பேட்டிகளை வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க, நாங்கள் நட்புறவோடு தான் இருக்கோம் அப்படின்னு. தேர்தல் காலத்தில் அந்த நட்பில் ஒரு கசப்பு ஏற்பட்டுருச்சா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நேற்று நீங்கள் உங்களோட செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நான் அதை கேட்குறேன். இதுவரையிலும் எந்த விதமான கசப்பு ஏற்படவில்லை. ஆனால் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்ற ஆதங்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. கசப்பிற்கும் ஆதங்கத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. கடந்த 3 ஆண்டு காலமாக புதிய தமிழகம் கட்சி ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை நடத்தி வருகிறது. தமிழகத்தில் தேவேந்திர வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வேளாண் சமுதாயம் மிகப்பெரிய அளவுக்கு ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில், தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுமைக்கும் பல மாநிலங்களில், உலகத்தினுடைய பல நாடுகளில், இலங்கையில் பெருவாரியான மக்கள், பர்மாவில் இருக்கிறார்கள், மலேசியாவில் இருக்கிறார்கள். இதுபோல ஏறக்குறைய 2.5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் 3 ஆண்டு காலத்தில் பிரதான கோரிக்கையாக இருக்க அந்த பட்டியலின வெளியேற்றம். அதை சொல்லி முடிச்சிடறேன். இந்த மக்கள் வாழ்கிறார். அவங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை, தங்களை தவறுதலாக ஆங்கிலேயருடைய காலத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட் அழைக்கப்படக்கூடிய பட்டியலில் சேர்த்து விட்டார்கள். எனவே அந்த பட்டியலிருந்து விலக்கி இதர பிற்பட்டோர் பட்டியல் சேர்த்திட வேண்டும் என்பது அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை புதிய தமிழக கட்சி முன்னெடுத்து வருகிறது. அண்மையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர்களுடைய பிரச்சனையை என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கிறது, அதை நான் கவனத்துடன் பரிசீலிக்கிறேன் என்று சொன்னது தேவேந்திர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தது. அதில் மாற்றமும் கிடையாது. ஆனால் அதற்கு செயல் வடிவம் கிடைக்கவில்லையே என்பதுதான் இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை. அது ஏமாற்றம் தானே? இப்ப அதில் செயல் வடிவம் கிடைக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வருத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏமாற்றமா நீங்க பார்க்கல? அதாவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு, ஏமாற்றம் என்று சொன்னால் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி வந்துடும். அது அல்ல, செயல் வடிவம் கிடைக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கிறது. புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியிலும் அது இருக்கிறது. சரி, அந்த செயல் வடிவம் கிடைக்கல. உங்களுடைய பிரதான கோரிக்கையா நீங்க இந்த 3 ஆண்டு காலத்தில் முன்வைச்சது பட்டியலின வெளியேற்றம் அப்படிங்கிறது. அதற்கான செயல் வடிவம் கிடைக்கல, ஆனா அது ஏமாற்றத்தோடையும் பார்க்க முடியாதுன்ற அடிப்படையில் சொல்றீங்க. தேர்தல் காலத்தில் இதை முன்வைத்து கூட்டணி கட்டுவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கா? இந்த கோரிக்கையை முன்வைத்து நீங்க கூட்டணி கட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா பாஜக அதிமுகவுடன்? அதாவது நாங்க மத்திய அரசனுடைய பல திட்டங்களை வெளிப்படையாக மற்றவர்கள் எதிர்த்த நேரத்தில் கூட நான் ஆதரித்தது என்பது உண்மை. அந்த அளவுக்கு நாங்கள் நட்புறவோடு தான் இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும், தங்களுடைய மறைக்கப்பட்ட அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது அதற்குண்டான முக்கியத்துவத்தை அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி கொடுக்கல, நிறைவேற்றி தரவில்லை அப்படிங்கிற போது அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறது. எனவே நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இப்பொழுது ஒரு தேக்கம் இருக்கிறதுங்கிறது யதார்த்தமானது. அதாவது தோழமையோட இருக்கீங்க, அந்த தோழமை கூட்டணியா மாறுது இல்ல. இது எப்படி how to break this ice, இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறது, இது மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. மோடி அவர்கள் பேசிவிட்டார் நாடாளுமன்றத்தில். நானும் அதனாலதான் கேட்கிறேன், பிரதமர் மோடியே பல விஷயங்களை பேசினாலும் உங்களுடைய கோரிக்கை பிரதானப்படுத்தி பேசுறாரு மதுரையில். பிரதமரே பேசிவிட்டார், கண்டிப்பா இந்த கோரிக்கை நிறைவேறிவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏன் உங்ககிட்ட, அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? இல்ல, அப்படி இல்லை. அது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது சட்டத்துக்கு முன்வடிவாக வச்சிருக்கணும், நிறைவேற்றி இருக்கலாம். ஏன்னு சொன்னால் 10% ரிசர்வேஷனுக்கு வித்தின் 24 ஹவர்ஸில் மத்திய அரசு அதை நிறைவேற்றி இருக்குது. அதே போல தேவேந்திர அடையாள மீட்பு பட்டியல் வெளியேற்றத்தையும் செய்திருக்க முடியுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும்.
இல்ல இப்ப மீண்டும் அடுத்த முறை அவங்க ஆட்சிக்கு வருவாங்க நீங்க நம்பலையா? அப்ப பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலையா? இல்ல அதுக்கு அதாவது நாங்க இப்ப அவசரமா இருக்கிறதுனால எங்களால செய்ய முடியல. நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், செய்து கொடுப்போம் என்ற உத்தரவாதம் எங்களுக்கு வேணும்ல. அதையாவது நாங்கள் எதிர்பார்க்கணும்ல. டெஃபினட்டா we will implement. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடிக்கும். ஆட்சியை பிடிச்சவுடன் முதல் சட்டமாக அதை நிறைவேற்றி தருவோம் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு வேணும் இல்ல. இருந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இல்ல அந்த உத்தரவாதத்தை நீங்க எப்படி எதிர்பார்க்க? ஏன்னா பிரதமர் ஒரு பொதுமக்களின் முன்பாக ஒரு பொது மேடையிலேயே உங்களோட கோரிக்கையை அவர் பேசி இப்போ அது மட்டும் இல்ல, இங்க தமிழ்நாடு அரசு இங்க ஒரு தேக்கம் இருக்குங்க. மத்திய அரசு மட்டுமே இது செய்யக்கூடிய விஷயம் அல்ல. மாநில அரசு இது ரெக்கமெண்ட் பண்ணணும், சிபாரிசு செய்யணும். எடப்பாடி அவர்கள் இடத்துல நாங்கள் தொடர்ந்து கடந்த 3 வருடங்களாக ஒவ்வொரு போராட்டத்திற்கு முன்பும் பின்பும் நாங்கள் விரிவான மனுவை அவரிடத்தில் அளிக்கிறோம். தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரே விதமான பண்பாட்டுடன் தொழிலுடன் அவர்களுடைய எல்லா விதமான அம்சங்களும் பொருந்தி வருகிறதா? திருநெல்வேலி இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல கோயம்புத்தூர் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே பெரம்பூர் இருக்கக்கூடிய மக்களுக்கும் திருச்சியில் தஞ்சாவூர் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேவேந்திர வேளாளர்கள் என்று அறிவிக்க சொல்றாங்களே, அப்போ அவங்களுடைய எல்லா விதமான பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் தொழிலும் எல்லாம் ஒன்றாக பொருந்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக மாநில அரசால் சென்னை பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் துறையின் மூலமாக ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வு அறிக்கையை தான் டெல்லிக்கு அனுப்பி வைக்க சொல்றாங்க. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லது அதோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக அரசு, இந்த எடப்பாடி அரசு அந்த அறிக்கையை கூட அனுப்புவதற்கு ஏன் காலம் தாழ்த்துகிறார்கள்? என்ன பிரச்சனை? நல்ல விஷயத்தை கோடிட்டு காட்டுறீங்க. மருத்துவர் ராமதாஸ் இப்ப அந்த அணில போய் சேர்ந்திருக்காங்க, பாஜக அதிமுக அணில சேர்ந்திருக்காங்க. ஒரு 10 கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. நேற்று அதற்கான விளக்கத்தை அவங்க கொடுக்கறாங்க. இந்த கோரிக்கை நாங்க வெளியில இருந்து நீண்ட காலமா பேசிட்டு இருக்கோம். வெளியில இருந்து அந்த கோரிக்கையை பேசுவதற்கும் கூட்டணிக்குள்ளாக போய் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கூட்டணிக்குள்ளாக போய் பேசும்பொழுது ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க கூட்டணிக்குள்ள போவதற்கான இடையூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களை கூட்டணிக்குள்ள அவங்க ஏத்துக்கலன்னு பேச வர்றீங்களா? இல்ல கூட்டணிக்குள்ள போக உங்களுக்கு விருப்பம் இல்ல? அதாவது அவங்களுக்கும் எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க கடந்த 3 ஆண்டு காலமாக அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்து வந்தவர்கள். நான் இன்று இருக்கக்கூடிய எடப்பாடி அரசையே பல நேரங்களில் நான் அவருக்கு நட்பை பாராட்டி இருக்கிறேன். அவருடைய அரசனுடைய பல திட்டங்களை நான் ஆதரித்து பேசியிருக்கிறேன். ஸோ அவங்க வெளியிருந்து வரக்கூடியவர்கள் கோரிக்கை வைப்பதற்கும் நான் கடந்த 3 ஆண்டு காலமாக அவரிடத்தில் கோரிக்கை வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவருடைய கோரிக்கை புதிது, எங்களுடைய கோரிக்கை 3 ஆண்டு காலமாக அவருடைய டேபிள் இருக்குது. ஏன் அதுல ஒரு முடிவு? எல்லா விஷயத்துக்கும் புதிய நண்பர்களை ஏற்றுக்கொண்டார்கள், பழைய நண்பர்களை புறக்கணித்து விட்டார்கள் சொல்றாங்க. புறக்கணிச்சிட்டான்னு சொல்ல, எங்களுக்கு விட வேணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் ஆன்சர் ஃபார் தட். Whether you will close the file or open the file or dispose it or dissolve, what is your answer for this? எங்களுக்கு I want clear cut decision for this. எனக்கு இது தீர்க்கமான ஒரு வேணும். ஒரு அரசு நீங்க சொன்ன மாதிரியே பாஜகவும் அதோட ஒரு முதல் படி முதல் படி அழுத்தமான படி எடுத்து வச்சிட்டாங்க. சரி, அப்ப அதிமுக அரசும் ஒரு முதல் படி எடுத்து இல்ல, என்ன தடை இல்ல எடுத்து வைக்கிறீங்கிறது தான் பிரச்சனை. அதாவது பாரத பிரதமர், இந்தியாவுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்களுடைய பிரச்சனை தெரிந்த அளவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அரசுக்கு தெரியாதா? அவர் சொல்லியிருக்கார், பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிரச்சனையை கவனத்துடன் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய அரசும் அதையொட்டி நிச்சயமாக பரிசீலிக்கும், நல்ல தீர்வு வரும் அப்படிங்கிறது வார்த்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக அரசு OPS EPS அவங்க ஒரு புதிய அணியை கட்டமைச்சிருக்காங்க. அந்த அணி தான் மெகா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட காலம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த பாட்டாளி மக்கள் கட்சியையும் அவர்கள் அணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப தேமுதிகவும் வந்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த நிமிடம் வரைக்கும் இருக்காங்க. நீங்க ரொம்ப நாளா நட்புறவுல இருக்கீங்க, பல நேரங்களில் அவங்களை ஆதரிச்சு பேசியிருக்கீங்க. அவங்கள அணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவங்க என்ன தடையா, என்ன சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறாங்க? ஏன் உங்களை அணிக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க? இல்ல, அதாவது நான் இந்த நிமிஷம் வரலும் நாங்க எடப்பாடி முதலமைச்சரோடு நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோம். பகையெல்லாம் எதுவும் கிடையாது. தேர்தல் கூட்டணி ஏற்பட இல்ல. ஆனா எங்களுக்கு தலையாய இஷ்யூ இருக்குல்ல, அதை பற்றிய கருத்து இல்லாமல் நான் 20க்கு மேற்பட்ட மாவட்டங்கள், 30க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள், 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 12 தொகுதியில் திக்லி பாப்புலேட் தேவேந்திர மக்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் கூட்டணி இடம்பெற்ற உடனே ஐயா இந்த கோரிக்கை என்னாச்சு அப்படின்னு அந்த கேள்வி கேட்டால்
நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. 21 சட்டமன்ற இடைத்தேர்தல்ல பாமகவுடைய ஆதரவு ஒரு 8 தொகுதிகள்ல அவங்களுக்கு தேவைப்படுது நம்புறாங்க. நீங்க 12 சட்டமன்ற தொகுதிகள்ல வலிமையோட இருக்கதா சொல்றீங்க. உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேண்டாமா? அப்ப பாமக விட நீங்க பாமக வந்தா போதும், தேமுதிக வந்தா எங்களுக்கு போதும், புதிய தமிழகம் தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்களா? தேவையில்லைன்னு நினைச்சாங்க அப்படின்னா they have to take a costly risk. அதுக்கு அதிகமான அவர்கள் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் நான் நம்புறேன். விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் டெஃபினட்டா. அதாவது தேவேந்திர வேளாளர்களையோ புதிய தமிழகத்தையோ புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு அவர் முடிவெடுத்தால் இட் வில் பி a costly mistake. அதான் சொல்ல முடியும். தேவேந்திர குல வேளாளர்கள் கோரிக்கையை எந்த அரசியல் கட்சி இங்க இருக்கக்கூடிய கட்சி பரிசீலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி அவர்களாலேயே நிச்சயம் செய்ய முடியும். ஆனால் அவருக்கு ஏதோ தயக்கம் இருக்குது. அவர் செய்ய மறுத்துட்டு இல்லை, ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. அதாவது நான் என்னுடைய அப்பீல் இந்த ஊடகத்தின் மூலமாக வைக்கிறேன். உங்களுக்கு நாம் இந்த காரியத்தை செய்கின்ற பொழுது இந்த மூலையிலிருந்து அல்லது அந்த மூலையிலிருந்து ஏதாவது எதிர்ப்புகள் வருமா என்று நீங்கள் தனியாக யோசித்து இருந்தால் பரவாயில்ல. இன்னைக்கு இந்தியாவுடைய பாரத பிரதமர் உங்களுக்கு என்டிஏவினுடைய தலைவர் அறிவித்து விட்டார். உங்களுக்கு ஏன் தயக்கங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அவர் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டதாக நான் கருதவில்லை. ஆனால் புரிஞ்சுக்கிறேன். அப்ப பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவிற்குள்ளயுமே திட்டங்களை செயல்படுத்துறதுல முரண்பாடு இருக்கு, கோரிக்கைகளை பரிசீலிப்பதுல முரண்பாடு இருக்கு. அவங்க சேர்ந்ததே பொருந்தாம சேர்ந்துட்டாங்க. அப்படியெல்லாம் நான் கொண்டு போல. நம்முடைய இஷ்யூல அவங்க இன்னொரு சின்கரனைஸ் ஏற்படல. அப்படி நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா பிரதமர் மோடி விருப்பத்தோட இருக்காரு உங்க கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு. அப்ப மத்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக மட்டும் உங்களோட கோரிக்கையை பரிசீலிக்கல? இல்ல, அதனால தான் நாங்க எடுக்க வேண்டியது. நான் நேற்றைய சொல்ல வேண்டியது கூட, நாங்கள் வெறுமனே அதாவது நாடாளுமன்றத்தில் புதிய தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் வேணும், சட்டமன்றம் பொதுத் தேர்தல் இருந்தாலும் இடைத்தேர்தலையும் புதிய தமிழகத்துக்கு உண்டான கண்டிப்பாக பிரதிநிதித்துவம் வேணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் எப்படி பெறுவது, எதற்காக பெறுவது? இந்த சமுதாய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கூடிய அந்த சமுதாய மக்களுடைய ஓட்டுகளை நாம் கொத்தா வாங்கணும். ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியிலையும் அதே போல விளாத்திகுளத்திலும் சாத்தூரும் அல்லது நீங்க பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்த அறிக்கை இந்த தேவேந்திர மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக 12 சட்டமன்ற தொகுதியில அப்படியே கேக் வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெற்றியே இருக்கிறது. ஏன் அறுவடை செய்வதற்கு தயாரிக்கிறாங்க? கோரிக்கை நிறைவேற்ற உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும், உங்களுக்கு ஒரு இடம் வேணும், சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே நீங்க சொல்றீங்க. இல்ல, இப்ப அதுக்கான உரிய இடத்தை தர அதிமுக தயாரா இல்ல. அது எல்லாம் முக்கியம். நான் சொல்றேன், அதாவது அதை இல்ல சார், நான் இடம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. டோன்ட் புட் தி கார்ட் பிஃபோர் தி ஹார்ஸ். அதாவது குதிரை தான் முன்னால் இருக்கணும், வண்டி பின்னாடி இருக்கணும். அதுபோல தேவேந்திர மக்களுடைய கோரிக்கை தான் இப்ப முன்னால் இருக்கணும், கோரிக்கை பின்னாடி வண்டி. மக்கள் தேவேந்திர மக்களுடைய கோரிக்கைக்கு என்ன செவிசாய்க்கிறதா, அந்த செவிசாய்க்க போகிறதா இல்லையாங்கிறதா எங்களுடைய கேள்வி. நீங்க நேற்று கொடுத்த அறிக்கையில இருந்து நான் படிச்சு காட்டிய உங்ககிட்ட பதில வாங்கிக்கிறேன். எங்களுடைய கோரிக்கையை நீங்க முன்வைக்கிறீங்க, அதனுடன் எங்களுக்கு கௌரவமான தொகுதிகளை இடங்களை ஒதுக்கக்கூடிய கட்சிகளுடைய நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு கோரிக்கையும் கோடிட்டு காட்டுறீங்க. அதனூடாக உங்களுக்கான இடத்தையும், அதுவும் கௌரவமான இடத்தையும் யார் கொடுப்பார்களோ அவங்களோட தான் நாங்க டிராவல் பண்ணுவோம், பயணிப்போம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த கௌரவமான இடத்தை அதிமுக அரசு கொடுக்க தயாராக இல்ல. அதாவது இப்ப பிரச்சனை இடத்து செகண்ட் அரசியல் கட்சி எதுக்கு நடத்துறாங்க? அதிமுக எதுக்கு அரசியல் கட்சி நடத்துது? திமுக எதுக்கு நடத்துறாங்க? காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு. எல்லாரும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்தில் பங்கு பெறுவது அவங்க கூட நட்பு கட்சி. அதனாலதான் அதிமுக புதிய தமிழக அரசியல் கட்சியானது இந்த மக்களுடைய எல்லா விதமான வாழ்வுகளையும் பற்றியும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்ற பிரதிபலிக்க இருக்குதானே. அதனால டு ஸ்டேக் கிளைம் இந்த அசம்பிளி இன் பார்லிமெண்ட் இஸ் நத்திங் நியூ டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்ப இடமும் பிரதான பிரச்சனை தான். ரெண்டுமே இல்லாம இப்படி அரசியல் கட்சி எப்படி நடத்த முடியும்? எதுக்காக அரசியல் கட்சி நடத்தணும்? அரசியல் கட்சி என்பது சொன்னாலே ஆட்சியில் இந்த மக்களை அமர்த்த வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது இந்த மக்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்காக. ரெண்டையும் செப்பரேட் பண்ண முடியாது. ஒரு ரோஜா என்று சொன்னால் மனமும் இருக்க வேண்டும், அது நிறமும் இருக்க வேண்டும், குணம் இருக்கணும், ரெண்டு இருக்கணும். அதே போலதான் ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சி எந்த மக்களுடைய அடித்தளத்தில் நிற்கிறதோ அந்த மக்களுடைய குரலாக வாய்ஸா இருக்கணும். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நாடறிந்த உண்மை, இது தென் தமிழகத்தில் வலுவா இருக்கக்கூடிய கட்சி. புதிய தமிழகத்தை புறக்கணித்து விட்டு எந்த கூட்டணியும் வெற்றி பெறுவது என்பது சாத்தியம் இல்லாததுனால, அதனால தேவேந்திர மக்களுடைய இந்த கோரிக்கை மிக எளிதாக நிறைவேற்றக்கூடியது, எந்த விதமான சிக்கல் இல்லாது, அரசுக்கு எந்த விதமான நிதிச்சுமை இல்லாது. இதற்கு ஏன் நம்முடைய அதிமுக
அரசு தயக்கம் காட்டுகிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சரி, இப்ப கோரிக்கையை நீங்க பிரதானப்படுத்தி பேசினாலும் நேற்று நீங்க வெளியிட்ட அந்த அறிக்கையிலையும் அந்த இடத்தை பத்தியும் பேசியிருக்கீங்க. அந்த கௌரவமான இடம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இல்ல இப்ப அதிமுக தரல அப்படின்ற இடத்துக்கே நான் இருக்கேன். அப்ப எந்த கட்சி தர தயாரா இருக்கு இந்த இடத்துல? இல்ல, நான் தான் சொல்றேன், நான் வெறும் இடத்துக்கு மட்டுமே நான் போகல. கோரிக்கையும் முதல்ல பிரதான பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு ஒரு அஷூரன்ஸ், அதுக்கு ஒரு காங்கிரீட்டான எங்களுக்கு தீர்க்கமான ஒரு பதில், அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஐயா, எங்களுக்கு சட்டமன்றத்துக்கு முன்னாடி அல்லது இந்த நாடாளுமன்றத்துக்கு இந்த சிரமம் இருக்குது. இப்ப புதிய தமிழகம் ரொம்ப உறுதியோட இருக்கீங்க. எங்களுக்கான கோரிக்கை மட்டும்தான் பிரதானம். அந்த கோரிக்கையை எந்த கட்சி ஏற்றுக்குதோ அந்த கட்சியோட தான் இனி வரும் நாட்கள்ல நாங்க கூட்டணிக்கு போவோம். We want firm commitment. அதாவது ஒரு உறுதியான உத்தரவாதம் எங்களுக்கு தேவை. அந்த உறுதியான உத்தரவாதம்ன்றது எதவா இருக்கணும்? அது தேர்தல் அறிக்கையில் வைக்கலாம். இப்பொழுதே மாநில அரசு இன்னைக்கு அரசு இருக்கிறாங்க. 3 ஆண்டு காலமாக எடப்பாடி அவர்களுடைய அரசு இருக்குது. 2 வருஷம் அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர்கள் நாளைக்கே கூட ஒரு ஜியோ போடலாமே. இன்னும் தேர்தல் அறிவிப்பு வரலையே, முதல் வாரத்தில் தானே வரப்போகுது. இன்னைக்கு தேதி 26 தானேச்சு. சரி, இப்ப உங்களுக்கான இடம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றி தாங்க. நாங்க அதிமுகவிற்கு வெளியில இருந்து முழு மனதாக ஆதரவு. அப்படி ஒரு தவறான கேள்வி கேட்கறீங்க? இல்ல, நீங்க இடம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் அந்த தவறான கேள்வி உங்ககிட்ட இருந்து வருது? எல்லா அரசியல் கட்சியிலும் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா? நீங்க சொல்ற அடிப்படையில் தான் கேட்கிறேன். அரசியல் கட்சியிடத்தில் இந்த கேள்வி கேட்கலாம். அப்ப நீங்க அந்த இடம், அதாவது உங்க கோரிக்கையை சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் பிரதிநிதித்துவப்படுத்த அதாவது இடம் வேணும். அதாவது மக்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கு. உங்களுடைய கோரிக்கையை பிரதிநிதித்துவப்படுத்த இடம் வேணும் நீங்க சொல்றீங்க. தேவேந்திர மக்களுடைய ஒரு அடையாளம் என்பது ஒன்று, பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒன்று, அவருடைய வாழ்வாதாரம் என்பது அடுத்தது. அடுக்கடுக்காக அந்த மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும். சட்டமன்றத்தில் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் எடுத்து பேசணும். தேவேந்திர மக்கள் மட்டும்தான் பேசுவாங்களா? புதிய தமிழக அரசியல் கட்சி தமிழகத்தில் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை படைப்பதற்காக பிறப்பிலை ஏற்றத்தாழ்வு, மத ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், அதே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு சமத்துவமான சமுதாயத்தை கொண்டு வருவதற்காகத்தான் புதிய தமிழ் கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தெளிவா விளக்கிட்டீங்க. உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இப்ப இருக்கு. ஒன்னு, உங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து கோரிக்கையை ஒரு செயல் திட்டமா அறிவிக்கக்கூடிய கட்சியோடு நீங்க போகணும். அப்படி இல்லைன்றா தனியா நீங்க குறிப்பிட்ட போல 20 நாடாளுமன்ற தொகுதிகளையும் 12 சட்டமன்ற தொகுதிகளையும் தனியா போட்டியிடுவது. தனியா போட்டியிட நீங்க தயார் நிலையில தான் இருக்கீங்களா? எல்லா கட்சியும் கூட்டணிக்காக கட்சி வச்சிருப்பாங்க. எல்லா கட்சியுமே தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் எல்லா கட்சியுமே துவங்குவாங்க. ஆனால் யதார்த்தமான சூழ்நிலைகள், கூட்டணிகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய அகில இந்திய கட்சிகளுக்கே உருவாயிருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாங்கள் தனித்து கொள்கை ஒன்றை வச்சு தனியாக தமிழ்நாட்டில் ஆட்சி ஆளணுங்கிறது தான் எல்லா கட்சிக்கும் இருக்கும். ஆனால் யதார்த்தத்தில் சாத்தியமில்லை. இப்பொழுது பொறுத்தளவு நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது எங்களுடைய இஷ்யூ கடந்த 3 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம், வலியுறுத்தி வருகிறோம். பட்டியலிருந்து வெளியேற்றம், தேர்தல் அடையாள மீட்பு. இதுக்கு இன்று இருக்கக்கூடிய மத்திய அரசு பிஜேபியும் அதிமுகவும் நாங்கள் நட்போடு இருக்கின்ற காரணத்தினால தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். கடந்த 3-5 ஆண்டு காலமாக நான் பிஜேபியினுடைய அரசுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் பல நேரங்களில் பிஜேபியினுடைய வாய்ஸ் கிருஷ்ணசாமி சொல்ற அளவுக்கெல்லாம் கூட நான் சொல்லப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கிற போது அதே போல அவ்வளவு தூரம் நீங்க பாஜகவின் தூணாக இருந்தீங்க. பாஜகவுக்கு பல விஷயங்களை தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுத்தீங்க. ஏன் அப்புறம் உங்களை அவங்க இந்த இடத்துல கண்டுக்கவே இல்லை, புறக்கணிச்சிருக்காங்க? நான் தான் சொல்றேன், அந்த ஆதங்கம் அப்படின்றது அதாவது புறக்கணிச்சிட்டாங்கிற வார்த்தையை நான் சொல்ல வரல. அவர்கள் இதில் இந்த இடத்துல ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்குது. அந்த தேக்கத்தை பிஜேபியும் அதிமுகவும் உடைக்கணும். அது அவங்க கிட்ட. அப்ப நீங்க என்றுமே பிஜேபி அதிமுகவுடன் தான் இருக்கீங்க, அவங்களோட தோழமையோட இருக்கீங்க. நான் இன்னும் சொல்றேன், இந்த நிமிடம் வரையிலும் நான் அவரோட நட்பாக தான் இருக்கிறேன். அது கூட்டணியாக மலர்வதற்கு அவங்க தான் வழிவகுக்கணும். நேற்று திரு மு.க. ஸ்டாலின் ஒட்டப்பிடாரத்தில் பேசும்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம். 2011 திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் அதற்கான முன்னெடுப்புகள்லாம், அதற்கு முன்னாவே நாங்கள் முன்னெடுப்புகள் எடுத்தோம். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அது கண்டுகொள்ளப்படாமலே போயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க இதை ரொம்ப லேட்டாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, அந்த வார்த்தையில் நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதாவது நம்ம ஒரு அரசியல் கட்சி சொல்லுகின்ற பொழுது அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, முடியாது. அவங்களும் தமிழகத்தில் 5 முறை ஆட்சியில் இருந்தவர்கள். அவங்க ஒரு கமிஷன் போட்டாங்க. அவங்க ஆட்சியில் 2011க்கு முன்னால் ஆட்சி நிறைவேறுவதற்கு முடிவதற்கு முன்னாடி போட்டாங்க. இப்போ நாங்கள் கடந்த 3 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஏன் ஒரு முறை கூட அவங்க
இந்த கோரிக்கை எத்தனையோ சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வர்றாங்க. 89-90 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறாங்க. கடைசியா உங்களுக்கு தெரியும், நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம், பெரிய போராட்டங்கள் நடத்தினோம். அவங்க போகக்கூடிய இடத்துல கூட அவங்க மக்கள் அவங்க கிராம சபை கூட்டத்தில் கூட கடுமையான எதிர்ப்புகள் தேர்தலுக்காக முன்வைக்கிறாங்கன்றீங்க. அச்சா வந்தபோது ஏன் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியால ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அவங்கள பதிவு சொல்ல வச்சிருக்காங்கல்ல, அப்போ இவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்கும்ல, ஏன் அதை செய்யல? அப்போ எடப்பாடி அரசு செய்யணும் செய்ய முடியாதுங்கிற நிலை வந்திருக்கும்ல. இன்னைக்கு நீங்க நெக் ஆஃப் த மூவ்மெண்ட்ல வைக்கிறீங்க. அதை நாங்கள் உடனடியாக அது பாசிட்டிவாகவும் பார்க்கல, நெகட்டிவாகவும் பார்க்கல. நாங்கள் அது வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்ல, அந்த கோரிக்கை வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா திமுக தேர்தல் அறிக்கையில் அது வரணும் அப்படின்ற இடத்துக்கு வரீங்க. இல்ல, நான் வரணுங்கிறதுக்கு இல்ல, அது அவங்க இது வெறுமனா தேர்தல் பரப்புரையாக இருக்கிறது. எப்படி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மேடையில் சொல்லிட்டு போது நாங்கள் பரப்புரைன்னு பார்த்தோமோ, இது தேர்தலுக்காக இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக சொல்லப்படுகிறதா, உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் சொல்லுவார்களா? இது அதிமுக பாஜக எதிராக சொல்லப்படக்கூடியதா, இல்லை தேவேந்திர மக்களுடைய அடிமனத்திலிருந்து எழக்கூடிய இந்த கோரிக்கையை உண்மையிலேயே திமுக உள்வாங்கிக் கொண்டு சொல்லுகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தான் அதுக்கு கருத்து சொல்ல முடியும். அதிமுக திமுக பாஜக அதிமுக திமுக இது எல்லாத்தையும் நீங்க ஒரே தட்டுல தான் வச்சு பாக்குறீங்க, சமதட்டுல வச்சு தான் பாக்குறீங்க. இல்ல, அப்படி நான் பார்க்கல. ஏன்னா நாங்க இந்த போல் இருந்து நான் இந்த பக்கத்து 90% நான் போல் பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். அதிமுக பக்கத்தில் நான் அவங்க இப்போ பவரில் இருக்கிறாங்க, இந்த பால் இங்கே நகர்த்திட்டு வந்துட்டேன். அந்த பால் கோல்குள்ளே போடுறதா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு பிஜேபியும் அதிமுக தான் முடிவு பண்ணணும். நாங்கள் இவ்வளவு தூரம் நட்பு பாராட்டிக்கிறோம், ஆதரவு கொடுத்திருக்கிறோம். இந்த மக்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறா இல்லையா என்பது த பால் இஸ் இன் தேர் கோர்ட். சரி, நிகழ்ச்சியோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த இறுதி பக்கத்தில் இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி மெகா கூட்டணியா, வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா, வலிமையான கூட்டணியா? புதிய தமிழகம் இல்லாமல் இது மெகா கூட்டணியாக மாறாது. புதிய தமிழகம் இருந்தால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. புதிய தமிழகம் இல்லாமல் இது மெகா கூட்டணியாக மாறவே மாறாது. சரி, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. புதிய தமிழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையுமா? நீண்ட கால நண்பர்களா இருக்கீங்க, உங்களை அவங்க சேர்த்துப்பாங்களா, இல்லை நீங்க அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு நீங்க உள்ள போறீங்களா அப்படின்றத பார்ப்போம். பந்து எந்த வலைக்குள்ள போக போறதுன்றத மக்களும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.